மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாப்ள நல்லா இருக்கியா? நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. கார்மெண்ட்ஸ் நல்லா நடக்குதா? அம்மாடி என்ன கணம். அப்பா கோபி கோபி வந்துட்டியா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா படுத்திருக்கீங்க? உடம்பு சும்மா சரியில்லையா? படுத்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லப்பா. வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? வரும்போதே அதே ஞாபகத்தோட வந்தியா? நம்ம வீடு அப்படியாச்சேப்பா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனை இல்லையா? ஒண்ணுமே இல்ல. எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு. வா, நீ இல்லாம கையும் ஓடல காலும் ஓடலப்பா. என்னங்க? ஹேய் வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? விஜய் எப்படி? என்னாச்சு விஜய்? என்னது? அம்மா போட்டுருச்சுங்க. அம்மா போட்டுச்சா? அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. காய்ச்சல் தானே சொன்னாரு. காரணமா தாங்க. உங்ககிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்பட்டு உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துருவீங்க. அதான் சொல்லல. நான் போகும்போது எப்படி இருந்த? இப்ப புள்ளி ராணி மாதிரி வந்து நிக்கிற. அம்மாவை கிண்டல் பண்ணாதீங்க. அம்மாவா? ஓ, இந்த அழகா? அண்ணி, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நாங்க உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? என்ன நீ சொல்றீங்க? ஊர்ல கௌரவமா வாழ்ந்தவங்க நாங்க. எங்க கையில காசு இல்லாதப்ப கூட கௌரவத்தை நாங்க விட்டு கொடுத்து வாழ்ந்ததில்ல. எங்களை இங்கே கொண்டது உட்கார வச்சு இனிமே சோத்துக்கே வழி இல்லாதவங்க போல கடிச்சதை திக்கிற பஞ்ச பரதேசிங்க மாதிரி இப்படி கேவலமான நிலைமை கொண்டது விட்டுட்டீங்களே. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? இப்போதான் பாவம் அவர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அதுக்குள்ள உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டி, ஆமா. உன் புருஷன் உனக்கு போ மாதிரி. அவர்கிட்ட ஒரு விஷயத்த போன்ல கூட சொல்லக்கூடாது. சொன்னா வருத்தப்படுவாரு, டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, போன்ல வேணா, நேர்ல சொல்லான்னு ஆரம்பிச்சா பேச வேணாங்கிற. இப்பதான் வந்தாரு, டென்ஷன் ஆயிடுவாரு, பாவாங்கிற. உன் புருஷனை பத்தி மட்டும் நீ இப்படி நினைக்கிற. ஆனா ஏன் புருஷன் அவர் மட்டும் ராத்திரின்னு இல்லாம பகல்ல இல்லாம வேலை செய்யணும். ஆனா அவர் எல்லா பயில்களும் சிரிக்கவோ நாய் பையனும் திட்டலாம். ஆனா அந்த மனுஷன் பாவம். அவருக்கு சூடு சொரணை வருத்தம் எதுவுமே இருக்க கூடாது. அந்த ஆள் ஒரு சாணி உருண்ட மாதிரி. அப்படித்தானே அண்ணி? என்ன நீ பிரச்சனை? போசன எங்க? அடேங்க அப்பா, இப்ப வந்து அக்கறையா கேளுங்க. அவருக்கு தான் நீங்க எங்க இருந்து ஆர்டர் போடுறீங்களே. இந்த டயத்துக்குள்ள இதை முடிக்கணும். இங்க இருக்கிற நிலைமை எதுவுமே தெரியாம உத்தரவு போடுறீங்களே. என்ன நேரம் ஆனாலும் வேலையை முடிக்கணும்னு அந்த மனுஷன் கிழக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யறாரு. உடம்பு சரியில்லாத மனுஷன், பத்திய சாப்பாடு சாப்பிடுற ஆளு. இப்படி அங்க வேலை சொல்வீங்க? மனுஷன் நேத்து காலையில போனவரை இன்னும் வீடு வந்து சேரல. கார்மெண்ட்ஸே கதின்னு கிடக்குறப்பல. இல்லம்மா, போஸ் விடிகாலம் 3 மணிக்கு வந்துச்சு. குளிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஏதோ லோட எடுத்துட்டு போயிருக்கு. நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லுச்சு. சரிங்க, ராத்திரி சாப்பிடல. பத்திய சாப்பாடு சாப்பிடுற மனுஷன் எப்படி வெளியே சாப்பிட முடியும்? சாப்பிடாம அப்படி என்னங்க வேலை வேண்டி கிடக்கு? இதெல்லாம் என்னங்க நியாயம்? யார் போய் கேக்குறது? என்னண்ணே, கார்மெண்ட்ஸ்ல இவ்வளவு நேரத்துக்கு வேலையா இருக்காதே? என்ன கேட்ட கோபி? நான் கார்மெண்ட்ஸ்ல சாதாரண சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளி. ஆனா போஸ் அப்படி இல்லையே. அவர் பார்ட்னர், எப்ப வேணாலும் வருவாரு. ஆமா, பெரிய புண்ணாக்கு பார்ட்னர். இப்படி ஏமாத்தியே வேலை வாங்கிட்டீங்க இந்த வீட்ல. இப்படி ராத்திரி பகல்ல யோசிக்காம உடம்புன்னு பார்க்காம வேலை செஞ்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா யார் பொறுப்பு? என்ன பார்ட்னர் சும்மாவா? எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். எண்ணி காசு வாங்க தெரியுது, வேலை செய்ய மட்டும் கசக்குதா? நீங்க என்னமோ பெரிய பிர்லா மாதிரி என் புருஷன் என்னமோ பிச்சைக்கார மாதிரி பேசுறீங்க. காசு நீ பெரிய காசு. எனக்கு என் புருஷன் தான் சொத்து. அவர் உழைக்கிற உழைப்புக்கு முன்னாடி இங்க கிடைக்கிறது பிச்சை காசு. ஆமா ஆமா, நீ பிர்லாவோட பேத்தி, உன் புருஷன் ஒரு பில்கேட்ஸ். இங்க கிடைக்கிற காசு உங்களுக்கு பிச்சை காசா? இந்த பிச்சை காசுக்காக தானே உன் புருஷன் தெருவா அலைஞ்சான். கண்ட தொழில பண்ணி நஷ்டப்பட்டான். இந்த கிறுக்கன் கோபி தயவால் 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு ஏன் பேச மாட்டா? மாமா, ஏன் கோபி என்ன சும்மா அள்ளி கொடுத்துட்டாரு? அந்த மனுஷன் ரா பகலா வேலை செஞ்சாரு, அதுக்கு அவர் கூலி கொடுத்தாரு, அவ்வளவுதான்.
அடேங்கப்பா இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. உன்னையும் உன் புருஷனையும் கோபி இங்க கூட்டிட்டு வந்து வேலை கொடுக்கலனா இந்நேரம் ஏதாவது குவாரியில போய் கல்லு உடைக்க வேண்டியதா. கரெக்டா சொன்ன ராஜு. இந்த போஸ் பையலுக்கு எதுவுமே தெரியாது. வெட்டி பைய சும்மா கார்மெண்ட்ஸ்ல வந்து உட்காந்துருந்தா உடைக்கிறதா அர்த்தமா? வெட்டியா பிலிம் காட்டுறான். அதுக்கு பொண்டாட்டியோட பப்ளிசிட்டி வேற. நீங்க அத பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு அவரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்கார்ந்து தின்னுகிட்டு அவளுக்கு சமையல் வேற பண்ணி போட்டுக்கிட்டு வயித்த கழுவுற சோம்பேறி நீங்க. ஏன் புருஷனை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? அடேங்கப்பா, உன் புருஷன் பெரிய லாட் லபக்குதாசு. வெட்டி பைய சோடா கலர் வித்துட்டு இருந்தான். அதை விட்டுட்டு 4-5 உருப்படாத வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு விடியா முஞ்சி அவன் ஏதோ எங்க கோபி கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு வாழ்வு வந்து என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கான். அதானே முந்தா நாள் வரைக்கும் தர்தனம் தாண்டவம் மாட்டிட்டு இருந்த குடும்பம் உங்க குடும்பம். ஏதோ சொல்லுவாங்களே பூவோட நாறு மணக்கன்னு, அது மாதிரி மனம் பித்தாலேரா உன் புருஷன். எங்ககிட்ட உன் புருஷனை பத்தி அது இதுன்னு பேசுறியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த நிமிஷம் கார்மெண்ட்டை விட்டு உன் புருஷன் வெளியே போனான்னு வச்சுக்க, ஒரு நாய் கூட அவனை சீண்டாது. யூஸ்லெஸ் ஃபெலோ, உபயம் இல்லாத பையன். அண்ணே முதல்ல வாய் மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. எதுக்குடா வாய் மூடணும்? அந்த பொண்ணு எப்படி பேசுறா பார்த்தல? கண்ட கண்ட லூசுங்களா ஏன் புருஷனை பத்தி பேச வேண்டியதில்ல. ஏன் புருஷனை குறை சொல்றீங்க? ஏன் புருஷனை வச்சுதான் கோபி பெரிய ஆள் ஆனது. கோபியை வச்சுட்டு ஏன் புருஷன் கிடையாது. சூரத்துக்கு போறேன்னு இத்தனை நாள் போய் அங்கேயே இருந்துட்டாப்ல. உடம்புக்கு முடியாம இருந்தும் இத்தனை நாள் கார்மெண்ட்ஸ் திறமையா நடத்துறது யாரு? என் புருஷன் தானே. கோபி தயவு இல்லாம தனியா நின்னு சாதிக்கிற அளவுக்கு என் புருஷனுக்கு திறமை இருக்கு. அக்கா முதல்ல என்ன பேசுறோங்கறத யோசிச்சு பேசு. ஏன் புருஷனை குறை சொல்றீங்க? ஏன் புருஷனை வச்சுதான் கோபி பெரிய ஆள் ஆனது. கோபியை வச்சுட்டு ஏன் புருஷன் கிடையாது. சூரத்துக்கு போறேன்னு இத்தனை நாள் போய் அங்கேயே இருந்துட்டாப்ல. உடம்புக்கு முடியாம இருந்தும் இத்தனை நாள் கார்மெண்ட்ஸ் திறமையா நடத்துறது யாரு? என் புருஷன் தானே. கோபி தயவு இல்லாம தனியா நின்னு சாதிக்கிற அளவுக்கு என் புருஷனுக்கு திறமை இருக்கு. அக்கா முதல்ல என்ன பேசுறோங்கறத யோசிச்சு பேசு. புரியுதா? ஏய் என்னடி? கோபி நீ எப்போ வந்த? இப்பதானே. என்ன சத்தம்? தெரு முனை வரைக்கும் சத்தம் கேக்குது. ஆமா கேட்கதான் செய்யும். தெருநாய் கொலைச்சா சத்தம் கேட்காதா? நான் ஒரு தெருநாயி, நீங்க ஒரு தெருநாயி. நீங்க கார்மெண்ட்ஸ்ல பூந்து அசிங்க பண்றீங்க. நான் இங்க வீட்ல எச்ச சொத்துக்கு காத்துட்டு இருக்கேன். என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இது நான் சொல்லல கோபி, உங்க அக்காவும் இதோ உங்க அண்ணி சொன்ன வார்த்தை. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா தோ உன் பொண்டாட்டி தான் பாத்துட்டு இருந்தா. இவளை எதுக்கு கேட்டுட்டு? என் புள்ள மேல சத்தியமா சொல்ற கோபி, அவங்க ரெண்டு பேரும் இந்த வார்த்தை சொல்றது உண்மைதான். ச்சே, இந்த அளவுக்கு மோசமா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஏங்க எதுக்கு? உங்களுக்கு நாங்க என்னங்க குடும்பம் பண்ணோம்? எதுக்கு எல்லா பொம்பளையுமா சேர்ந்து இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? இத பாரு போஸ், கோபி வந்துட்டானேன்னு நீ உன் டிராமா ஆரம்பிக்காத. உன் பொண்டாட்டி ஒன்றும் பேச தெரியாதவில்ல. இங்க பாருங்க, இந்த டிராமா போடுறது, முதுகு பின்னாடி குத்துறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. குறிப்பா அதெல்லாம் உங்க குணம். எனக்கு தெரியவும் தெரியாது, வரவும் வராது. ஏய் என்ன கதை விடுற? இந்த பார், எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இங்க பாருங்க, நேத்து நைட் நம்ம கார்மெண்ட்ஸ்ல ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. பேக் பண்ணி வச்சிருந்த பார்சல் எல்லாத்தையும் யாரும் பிரிச்சு போட்டு வந்திருக்காங்க. அது உங்களை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. என்னன்னு சொல்றீங்க? கோபி, அவசரமா சூரத்துக்கு எல்லா பார்சலும் அனுப்ப சொல்லியிருந்தல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நைட்டோட நைட்டா எல்லா பார்சலையும் கிழிச்சு போட்டு வந்துட்டாப்ல. ரொம்ப அவசரமா அனுப்ப வேண்டிய சரக்கு. நான் தான் நைட் எல்லாம் உட்காந்து காலைல பார்சல் ஏற்றி அனுப்பிச்சிட்டு தான் இங்க வந்தேன். ஏய், நான் பார்சலை பிரிச்சு போட்டு வந்ததை பார்த்த மாதிரி சொல்றேன். யாரும் பார்க்கல நினைச்சு தான் நீங்க பண்ணீங்க. அதையும் ஒருத்தன் பார்த்துட்டான். நான் போய் அவனை கூட்டு வரேன், அவன் சொல்லுவான், அதுக்கப்புறம் பேசிக்கங்க. ஏன்னா உங்க புத்தி இவ்வளவு கெட்ட புத்தியா போச்சு? சே, யாரு கிடைக்கிறக்க அந்த வெள்ளம் பண்ணீங்க? கோபி என்ன நியாயம் பேசுற நீ? இந்த போஸ் சொல்றதா நீ நம்புவியா? அவர் சொல்றத வேத வாக்கா? என்னமோ இவர் குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பேசுறீங்க? இவ சேரன வேற யாரும் செஞ்சிருப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற மோசமான ஆளு இவர் ஒரு ஆள் தான். டேய் மடையா, உன் சகல சூழ்ச்சி பண்றான்டா. இதுதான் பிரித்தாளும் கொள்கைங்கிறது. நமக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு அதுல குளிர்காய நினைக்கிறான் அந்த போஸ். இங்க பாருங்க, அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல. ஏன் இல்ல? கோபியோட பார்ட்னர்ஷிப்பும் கார்மெண்ட்ஸும் உனக்கு அடிச்ச லக்கி பிரைஸ்ரா. இது இல்லைன்னா நீ அடுத்து பிளாட்ஃபார்ம் தான். அதனால தான் கார்மெண்ட்ஸ் உன் கையிலே இருக்கணும்னு பிளான் பண்ற. சும்மா வளராதீங்க. இந்த வேலை இல்லைன்னா நான் தெருவில் நின்ற போறது இல்ல. அப்படி சொல்லுங்க மாமா. இவரை வச்சுதான் இந்த கார்மெண்ட்ஸ், அதை வச்சு என் புருஷன் இல்ல. இப்பதான் அவரு செத்து பொழைச்ச மனுஷன் இங்க வந்து இப்படி உழைக்கிறாருன்னு நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாத கேவலமான கூட்டம் நீங்க. இங்க இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்தா கூட என் புருஷனோட கால் தூசிக்கு ஆவீங்களா? உங்களோட எல்லாம் பேச வேண்டியது ஆயிடுச்சுன்னு இப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க வந்ததே பெரிய தப்பு. இது எல்லாத்துக்குமே மொத்த காரணம் கோபி தான். அண்ணி, இது வரைக்கும் நீங்க பேசுனதுலயே இப்ப பேசுனதுதான் கரெக்டான வார்த்தை. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். இந்த கும்பலெல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் உங்களை கொண்டாந்து இங்க வச்சுட்டு நான் போனேன் பாருங்க, அதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடேங்க அப்பா, இதுக்கு மேல என்ன இருக்கு? நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே என் வயிறு நிறைஞ்சு போச்சு பாருங்க.
நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கெல்லாம் காரணம் போசனை மேல வச்சிருக்க அக்கறை எனக்கு நல்லா தெரியுது. இப்ப என்ன அதான் நான் வந்துட்டேன்ல, போசனை கூட்டிகிட்டு அலர்குளம் போய் ஒரு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புவீங்க. இப்பயே நீங்க சொல்ல மாட்டீங்க, அதான் உங்க வேலையில முடிஞ்சாச்சே. நீங்களும் திரும்பி வந்துட்டீங்க. இனி இவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? எனக்கு உங்களை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சுங்க. நீங்க ஒரு காரியவாதி. உங்க வேலை ஆகணும்னா யார் கால வேணா பிடிப்பீங்க, யார் கால வேணா விழுந்துருவீங்க. நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. அதான் யார்கிட்ட என்ன வேலை வாங்கலாம், எப்படி வேலை வாங்கலாம்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவீங்கல்ல. வாய மூடு. என்ன பேச்சு பேசுற? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்க வந்த மாதிரி எல்லாரையும் திட்டுட்டு இப்ப என் புருஷனையும் திட்டுறியா? ஏடி உன் புருஷன் என்ன? யார் தப்பு பண்ணாலும் நான் சொல்லத்தான் செய்வேன். மாடு மாதிரி என் புருஷனை வேலை வாங்குறதும் அலட்சியமா பேசுறதும் எனக்கு தெரியாதா? நாக்கு அடக்கி பேசு. அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசாத. ஏய், நாங்க எங்கடி நன்றியை மறந்தோம்? இது பார், நான் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். நீ என்ன பேச வச்சுட்ட. இப்ப சொல்றேன், என் புருஷன் இல்லாட்டி நீயும் போஸ் மாமாவும் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டீங்க. கேக்குறப்பெல்லாம் எண்ணி பார்க்காம காசு கொடுத்தவர் ஏன் புருஷன். நீங்க கேட்காமயே உங்க பங்கு பணத்தை வீடு தேடி வந்து கொடுத்தவர். தன் கூடவே போஸ் மாமாவை வச்சுக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் அவரையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. நம்மள நம்பி வந்தவங்கள தெருவுல விடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனுஷனை இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கு ஏதாவது இருக்கா? நீ இருந்த இருப்பையும் வேலை கேட்டு கெஞ்சினதையும் மறந்துட்டியா? கொன்னுட்டடி, கொன்னுட்ட. எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லி காமிச்சிட்டல. இதுக்கு பதிலா நீ எங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி செருப்பு கைட்டு அடிச்சிருக்கலாம்டி. கூட பிறந்தவள இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் எத்தனை நாள் நீ காத்துட்டு இருந்த? அக்கான்ற நினைப்பு இருந்தா நீ இப்படி பேசிருக்க மாட்ட. நம்ம கார்மெண்ட்ஸ்ல தானே இவன் வேலை பாக்குறான். இவன் அவன் பொண்டாட்டி. இவகிட்ட நாம என்ன பேசுறதுங்கிற ஆணவம் தான் உன்னை இப்படி பேச வச்சிருக்கு. மறக்க மாட்டேன்டி. இந்த கட்ட கைலாசத்துக்கு போற வரைக்கும் இங்க நடந்ததை நான் மறக்க மாட்டேன். இத பார், இனி எனக்கும் உனக்கும் எந்த காலத்துல எந்த உறவும் கிடையாது. ஹலோ, என்ன பேச அறிவு கிடக்குறமா? யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாது உனக்கு? எல்லாம் அறுந்து போச்சு பாவா. நீங்க ஒரு நல்ல ஆம்பளைனா இங்க இருக்கிற எல்லார் மூஞ்சிலே காரி துப்பிட்டு வாங்க. நீ பேசுற பேச்சுக்கு இந்த ஊரை ஓ மூஞ்சில தாண்டி காரி துப்போம். அதான் துப்பியாச்சே. கூட பிறந்த கழுத பேசுற பேச்சு கேட்டீங்கல்ல. நாம தான் பழசெல்லாம் மறந்துட்டோமா? இருந்த இருப்பெல்லாம் மறந்துட்டோமா? ஏய் ஏடி, நீ உன்னோட பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இப்ப என்கிட்ட வந்து அண்ணே என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? கோபி, இதுக்கு மேல இவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இவன் அழுக்கு துணி போற மாதிரி அளவுல தூக்கி போட்டு வந்துரு. போடி, கிளம்பு, போய் பிள்ளைய வாங்க. அண்ணே பரவாயில்ல, நீ பேசாம இங்கே இல்ல இல்ல கோபி. அண்ணே இனிமே போகாதீங்க. இருந்தானா சொன்னா கேளுங்க. சண்டை அண்ணே, வந்து கிளம்பு. போ. அண்ணே உன் ஜாதகம் அப்படி. உன்ன நொந்துக்கிறதா என்ன நொந்துக்கிறதான்னு தெரியல. போட. வாங்க மாமா. வாக்கா. என்ன மாமா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? எங்க மூஞ்சிய பார்த்தாலே தான் தெரியுமே பிரச்சனைன்னு. லீலா, இனிமே அந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருந்தாலும் அதை விட அவமானம் வேற எதுவும் கிடையாது. அதான் நாங்க அழகர் குளம் கிளம்பி போறோம். அவரு சாப்பிடாம இருக்க கூடாது, ஹோட்டலே சாப்பிட முடியாது. அதான் பத்திய சாப்பாடு செஞ்சு போடலான்னு அடுப்படியில எல்லாம் இருக்குல்ல, நான் சமைச்சு போடுறேன். அதெல்லாம் உள்ள இருக்குக்கா, நீ போய் செஞ்சுக்கோ. குடு குடுக்கா. சொந்த தங்கச்சியோட பழைய வாழ்க்கையை காட்டி கொடுக்குற அளவுக்கு சாமியார் இங்க வந்தியே. சாப்பாட்டுக்காக ரோத்து கட்டு போய் இங்க வந்திருக்கேன்.
ரவியோட குணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? இத பாருங்க, அந்த கூட்டத்துக்கு இவங்க எவ்வளவு தேவல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இங்கேயாவது ஏன் இஷ்டத்துக்கு என்ன விடுங்க. அக்கா நான் ஏதாவது எடுத்து கொடுக்கட்டுமா? லீலா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னங்க? ஏன் லீலா, அவங்க தான் சமைக்கிறேன்னு போனாங்கல்ல, அவங்களுக்கு தான் விவஸ்தை இல்ல, நீ அவங்களுக்கு சமைக்க போறியா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பட்டத்துக்கு கோபியும் விஜயும் வருவாங்க, அதுக்கப்புறம் சரவும் மாணிக்கும் வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்தது தெரிஞ்சு சிவசாமி அவங்க பையன் ரமேஷை கூட்டிட்டு வருவாங்க. பஞ்சாயத்து நடக்கும். இது என்ன வீடா இல்ல பிளே கிரவுண்டா குஸ்தி போறதுக்கு? என்னங்க நீங்க? பிரச்சனைனா ஒரு முறை தான் வரும், மறுபடியும் வரும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இது ஒரு தடவை நடக்கல, பல தடவை நடந்திருக்கு. இப்ப என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன முடிச்சிட்டு இருக்க? வா, என்ன பிரச்சனைன்னு தண்டனிட்டு போய் கேட்போம். போ. இந்த முடிவு நீங்க முன்னாடியே எடுத்துருக்கணும். ரொம்ப லேட்டா எடுத்திருக்கீங்க. சரி, இப்போ அது எடுத்தீங்களே. இல்ல ரவி, நான் சொந்தக்காரங்களுக்குள்ள ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவளுக்கு தான் அனுசரிச்சு போக தெரியல. தனானிக்கு மட்டும் அனுசரிச்சு போக தெரியலன்னு இல்லை, நிறைய பேருக்கு அனுசரிச்சு போக தெரியல. என்ன ரவி, மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு பேசுறீங்க? வெளிப்படையா பேசுங்க. என்னத்த சொல்றது? எங்க அம்மா செத்தன்னைக்கு ராத்திரி லீலா கூட பிறந்தவங்க 4 அக்கா தங்கச்சிங்களும் இருந்தோம். யாராவது லீலாவுக்கு துணைக்கு இருந்தாங்களா? அவங்க வேலை தானே முக்கியம் கிளம்பி போயிட்டாங்க. லீலா எவ்வளவு மனவேதனையோடையும் துக்கத்தோடையும் இருந்தா. அப்புறம் எப்படி சொந்த பந்தத்து மேல ஒரு நல்ல எண்ணம் வரும்? கரெக்டா சொன்னீங்க ரவி. ஏய், என்னத்த கரெக்டா சொன்னாங்க? நம்ம ரெண்டு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. அது எங்களுக்கும் தெரியும் ரவி. அன்னைக்கு உண்மையிலே நானும் மாமாவும் இங்கே தான் தங்குறதா இருந்தோம். இவர் தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லி என்னை கோபி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாரு. போன இடத்துல இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். அப்படியே அங்க இருந்து அழகர் குளம் போயிட்டோம். இப்படிதான் நடந்துச்சு. அப்படியா? சரி, ஏன் நிலைமை அப்படி. சரோ நிலைமை உங்களுக்கு தெரியும். மாமியார் கறி விட மாட்டா. ஆனா இந்த விஜய் கழுதுக்கு என்ன வந்துச்சு? என்னமோ தூக்கம் முடிக்க கூடாதான் டாக்டர் சொல்லிட்டாரோ, என்னமோ சீமையில இல்லாத பொண்டாட்டி மாதிரி கோபி வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை ரவி. கோபி தன் பொண்டாட்டியை தலையில தூக்கி வச்சுட்டு கரக ஆடுற மாதிரி வேற யாரும் ஆடல. அதனாலதான் அவன் அந்த ஆட்டம் ஆடுறான். எனக்குன்னு வந்து வாச்சாரு. ஆவுன்னு வாயை திறந்தா எல்லார் முன்னாடி இவர் கைய வாங்க வராரு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? போலாமா? இந்தா எடுத்துக்க. போயிட்டு வரேன் ரவி. சரி. சரி மாமா. வரோம் லீலா. என்னங்க? என்னமோ பெருசா பயந்தீங்க. வரிசையா பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் வருவாங்க அப்படி இப்படின்னு. யாரும் வரல. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு லீலா. உங்க வீட்டாளுங்க விசேஷனாலதான் விவகார நாளா மாத்துவாங்க. இன்னைக்குதான் எந்த விசேஷமும் இல்ல, அதான் விட்டுட்டாங்க போல இருக்கு. இல்லனா இன்னைக்கு 7:30 கூட்டி இருப்பாங்க. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.